பிளாக் ஷிப்ன்றது பெரிய ஒரு சேனல். இப்போ அதுலேருந்து வந்தவங்க தான் பார்த்தீங்கன்னா, விஜே சித்து சார். விஜே சித்து சாரோட ரீச் பார்த்தீங்கன்னா, நல்லா இப்போ டாப்ல இருக்கிறாரு. யூடியூபோட உச்சம்னா விஜே சித்து சார் தான். அவங்க கூட பார்த்தீங்கன்னா, கூட இருந்த ஹர்ஷத் கானையும் வளர்த்து விட்டாரு. 2 படத்துலயும் நடிச்சிட்டாரு இப்போ அவரு. இந்த மாதிரி நல்ல வழியில போறவங்களும் இருக்கிறாங்க. இந்த மாதிரி தற்கூரிங்களும் இருக்கிறாங்க. இதுதான் உதாரணம். எனக்கு அதனால என்னன்னா, யார் நல்லவங்க, யார் கெட்டவங்கன்னு கண்டுபிடிக்க முடியாது. அதனால செலிபிரிட்டீஸ நீங்க ஹாய், பாயோட வச்சுக்கோங்க. போய் அவங்களுக்கு மெசேஜ் பண்றது, அவங்க கூட ஃபோட்டோ எடுக்கிறது, இவங்களெல்லாம் நீங்க ஓப்பனா பார்த்தீங்கன்னா, எங்க தான் எங்கேயாவது சுத்தினே இருப்பாங்க. அதாவது இவங்க என்ன நெனச்சுக்கிறாங்கன்னா, நம்ம வந்து இப்போ ஃபேமஸ் ஆயிட்டோம். நம்ம வந்து பொண்ணுங்கள்லாம் அப்படியே நம்மள பார்த்தா அப்படியே கட்டி புடிச்சுருவாங்க. எப்படி? நம்ம வந்து அஜித், விஜய் ரேஞ்சுக்கு போயிட்டோம் சொல்லி இவங்க ஒரு மனப்பிராந்திக்கு வந்துருது. வேற ஒண்ணுமே கிடையாது. நீங்க நடிக்கிறத ஒரு டைம் பாஸுக்கு, ஒரு டிப்ரஷனுக்கோ, ஒரு ஒரு நல்ல இதுக்கோ உட்காந்து பார்த்துக்கிறாங்க. அவ்வளோதான். நீங்க நெனைக்கிற மாரி பொண்ணுங்க வந்து நீங்க சொல்றதுக்கெல்லாம் அப்படியே வந்து அடிபணிஞ்சு வந்துர மாட்டாங்க. அதுக்கு உதாரணம் இந்த பொண்ணு தான். சரிங்களா? இவர் என்ன நெனச்சுக்கினாருன்னா, சினிமா ஃபீல்ட் ஆச்சே, அப்படியே ஆசை வார்த்தை காட்டி அட்ஜஸ்ட்மென்ட்டுக்கு எடுத்துன்னு வந்துரலாம்ன்ற ஒரு இதுல, இந்த சினிமா ஃபீல்ட்ல எதார்த்தமான விஷயமாச்சே, அட்ஜஸ்ட்மென்ட்ன்றது அந்த பாணியில இவர் இறங்கியிருக்கிறாரு. இவர் இப்ப தான் வந்து அந்த சினிமா இண்டஸ்ட்ரியில ஒரு கடுகு. அதுக்குள்ள மாட்டிக்கினாரு. இப்ப அவ்வளோதான் முடிச்சு விட்டாய்ங்க.